எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அட்லீஸ்ட் வணக்கம்னாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பர்சன்டேஜ்லேருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஆரம்பத்துலேருந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, கொஸ்டின் நீங்கள் ரீட் பண்ணுற விதத்தில் தான் உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக சம் போடுறதும் அது உங்களுக்கு ரொம்ப பெருசாக இழுக்கிறதும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எக்ஸாமில் நீங்கள் எல்லாமே ஈஸியாக இருக்கணும்னு சொல்ல முடியாது, எல்லாமே கஷ்டமாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. அதாவது எப்படி கேட்பாங்கன்னா, உங்கள் டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி, அதாவது டைம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிற மாதிரி சம்மும் கேட்பாங்க, டக்குன்னு 2 செகண்டில் முடிக்கிற மாதிரி சம்மும் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் டைம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் க்ரியேட் ஆகிடும். ப்ரெஷர் க்ரியேட் ஆனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சதை கூட என்ன செய்வீங்க, தப்பு செய்ய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சில சம்லாம் நீங்கள் ஈஸியாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில சம் ரொம்ப ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி பர்சன்டேஜ் அப்புறம் ஃப்ராக்ஷன் இதில் வர்றதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். உங்களுக்கு அந்த மென்சுரேஷன் 3D 2D அந்த மாதிரி சம்ஸ் கொஞ்சம் நீங்கள் போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பும் நீங்கள் போட்டு பார்த்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களே பிரிச்சுக்கோங்க, ஈஸியாக செய்கிற மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து செய்கிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம இந்த சம்குள்ளே போகலாம். நீங்கள் ரீட் பண்ணும்போதே நீங்கள் கொஸ்டினை ரீட் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். பாருங்களேன், ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் தொகை 50,000. சரிங்களா? உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் தொகை 50,000. ஸோ மொத்தம் 50,000. இதில் 40% ஆண்கள், 20% குழந்தைகள், மீதம் உள்ளவர்கள் பெண்கள். இதில் உங்களுக்கு எந்த ட்விஸ்ட்டும் வைக்கல, டைரக்ட் கொஸ்டினாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 100% மொத்த மக்கள் தொகை 100% உங்களுக்கு 50,000ன்னு கொடுத்துட்டாங்க. அதில் 40% என்ன கொடுத்துருக்காங்க, ஆண்கள்னு கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் 20% என்ன கொடுத்துருக்காங்க, சில்ட்ரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ, அதாவது மீதமுள்ளவர்கள் பெண்கள்னால் அவங்க எவ்வளோன்னு கேட்குறாங்க. உமன்ஸ் எவ்வளோன்றதான் கொஸ்டின். நீங்கள் ஈஸியாக இதிலருந்தே போட்டுடலாம். இப்போ மொத்தம் 100%, அதில் 40 ஆண்கள், 20 குழந்தைகள்னால், இப்போ 100ல் 40 + 20 60 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ 100 - 60 உங்களுக்கு 40. அப்போ இந்த 40% தான் என்னது, பெண்கள். ரொம்ப ஈஸி. இதெல்லாம் நீங்கள் எழுதக்கூட தேவையில்லை. 100 அதில் -40 -20 போட்டிங்கன்னா 40 வரும். அப்போ பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியும். இப்போ 40% பெண்கள்னால் 40%, 40 / 100 இன்ட்டு, ஸோ டோட்டல் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு, 50,000. ஸோ அதை போட்டிங்கன்னா ஈஸியாக கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 20 கேன்சல் பண்ணிடுங்க. 5 4s are 20, ரிமைனிங் இங்கே ஒரு 0, இங்கே 2 0. ஸோ உமன் எவ்வளவு, 20,000. ஸோ 20,000 பேர் பெண்கள் இருக்காங்க. ஆப்ஷனில் பார்ப்போமா, இந்த இருக்க ஆப்ஷன். இதுக்கு நீங்கள் மிஞ்சி போனீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ், அவ்வளோ கூட ஆகாது, 2 மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த எழுதக்கூட தேவையில்லை, டைரெக்டாக உங்களுக்கு தெரியும். 100% 50,000னா 40 + 20 60% மைனஸ் பண்ணால் 40%. இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு வேணால் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். அதுவும் கேல்குலேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் விட்டுறாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த ஒரு ஸ்டெப் நீங்கள் செஞ்சு பார்த்தா போதும், ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி சம்க்குலாம் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. மைண்ட் கேல்குலேஷன் போட்டு நீங்கள் இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ராக்டிஸ் நீங்கள் சம் போட்டு பார்க்கும்போதே சில விஷயங்கள்லாம் மைண்ட் கேல்குலேஷனும் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வேறு கொஷின் வேறு ஏதாச்சும் போடணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.